122 ஸ்லோகம் 3 படிக்கலாம். தத்வ நிச்சய காமேன நியாயாகம விசாரிணாம் ஏகைவ பிரதிபத்திஹி ஸ்யாத் சாப்யத்ர ஸ்புடமுச்யதே. இந்த 122வது ஸ்லோகத்திலிருந்து மாயா தத்துவ விசாரம். இங்கே ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லி ஒரு பிரதிஜை பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த தத்துவத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். மாயா தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம். இதை தெளிவாக உறுதியாக புரிஞ்சுக்கிறணும்னா இதை உண்மையிலே புரிய வேண்டுங்கிற ஆர்வம் இருக்கணும். பிறகு அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு என்ன செய்யணும் தெளிவாக தெரிஞ்சு செய்யணும். சில பேருக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் செய்கிறத முறையாக செய்ய மாட்டாங்க, மாற்றி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தப்பாக சாதனை செய்கிறது கரெக்டாக முறையாக செய்யணும், தெரிஞ்சு எந்த சாதனைன்னு செய்யணும். சென்னையில் ஒருத்தர் தேனாம்பேட்டையில் பஸ் ஏறுறார். பீச்சுக்கு எந்த பஸ்ஸில் போகணும்னு கேட்குறாரு. 18ஆம் நம்பர் பஸ்ஸில் போகணும்னு சொல்கிறார். அவரும் 18ஆம் நம்பர் பஸ்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஏறிட்டார். ஆனால் தாம்பரம் போய் சேர்ந்தார். அந்த பக்கம் ஏறுறதுக்கு இந்த பக்கம் ஏறிட்டார். என்ன பண்ண முடியும்? விசாரித்ததெல்லாம் கரெக்டு, ஏறினதும் கரெக்டு, ஆனால் அந்த சைடு ஏறுறதுக்கு அதே 18ஆம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை, இப்போ எல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. அதனால் கரெக்டாக எங்கே போதும் அதே போட்டிருக்கோம்னா அப்படி இல்லை. தாம்பரம் டு பீச் பேரியஸ் அப்படி தான் போட்டிருக்கோம். அந்த பஸ் போயிட்டு வரோம். புதுசாக போகிறவங்களுக்கு எங்கிட்டு தெரியும் அந்த சைடு நின்று ஏறணுமா அந்த சைடு ஏறணும் தெரியணும்ல. ஒருத்தர் அந்த ரோட்டில் நின்று கேட்டால் அங்கே போய் ஏறுங்கன்னு சொல்லுவார். வீட்டில் விசாரிச்சு 18ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா போயிடலான்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்தவொடனே வருது பஸ், ஏறி போயிடுறாரு. எப்படி போக முடியும்? அது மாதிரி அதை எப்படி செஞ்சால் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறணுமோ அதை முறையாக விசாரம் பண்ணணும். அதனால் பிறகு என்ன பலன் கிடைக்கும், பிறகு இதெல்லாம் நான் முறையாக சொல்ல போகிறேங்கிற பிரதிஜை இங்கே பண்ணுறாரு. இப்போ அதை எப்படி விசாரிக்கணும்னு சொல்கிறார். முதல்ல ஆர்வம் வரணும்னு சொல்லிட்டார். முதல் டாபிக், எந்த விஷயத்துக்கு போனாலும் அதில் அதிகமான ஆர்வம் இருந்தால் அதை கற்றுக்கிற முடியும். அது மாதிரி உண்மையை உள்ளபடி புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு தீவிர இச்சை இருந்தால் இந்த தத்துவத்தை அழகாக புரிஞ்சுக்கலான்னு முதல் பாயிண்ட் சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அதை எப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டும்னா, நியாய ஆகம விசாரினாம், எப்படி படிக்க வேண்டும், நியாயத்துடனும் ஆகமத்துடனும் விசாரிக்க வேண்டும். அதாவது வேத கருத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு, உபனிஷத்தை மையமாக வைத்துக்கொண்டு, புத்தியை நன்கு தீட்டி தர்க்கத்தையும் பயன்படுத்தி விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லியிருக்குன்னு அப்படியே ஏற்றுக்கிறேன்னா உள்ள விஷயம் போகாது. அதே நேரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது பொய்யா இருக்குது, நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது பொய்யை சொல்லாது, நம்மளுக்கு அனுபவத்துக்கு விரோதமாக தெரியும். அப்போ அது எப்படி, ஏன் இந்த அடிப்படையில் சொல்லுதுன்னு சொல்லி புத்தியையும் தீட்டி புரிஞ்சுக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த சாஸ்திரம் சும்மா வேதம் சொல்லியிருக்குன்னு அப்படியே ஏற்றுக்கிறேன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப அதிகமாக புத்தியை தீட்ட வேண்டிய வேலையே இங்கே தான். நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு கூட அவ்வளோ புத்தியை தீட்ட வேண்டிய வராது. புத்தியை ரொம்ப பயன்படுத்துறது இங்கே தான். ஆனால் நம்ம முட்டாள்தனம் அப்படியே பயன்படுத்துறது இல்லை. வேதத்தை மையமாக வச்சுக்கிட்டு அந்த கருத்து எப்படி இருக்கும், ஏன் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை மையமாக வச்சுக்கிட்டு தர்க்கத்தை பயன்படுத்தி நீ விசாரம் பண்ணினால் உள்ளதை உள்ளபடி உணர முடியும். ஒரு இடத்துல பிரம்மா உலகை படைத்தாரன் இருக்குது, அதனாலே அவர் கடவுள்னு சொல்லி அவர் தான் ஈஸ்வரன் நம்ம சொன்னான். வேறொரு இடத்துல விஷ்ணுன்னு சொல்லி இருக்குது. அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிற முடியாது. எந்த இடத்துல எந்த கோணத்தில் எங்கே சொல்லியிருக்கு அதை பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன, அது பின்னாடி எப்படி சொல்லியிருக்கு. விஷ்ணுன்னா அது ஒரு கோணத்தில் சொல்லியிருக்கும், சிவன்னா அது ஒரு கோணத்தில் சொல்லியிருக்கும். முழுசாக ஆராய்ச்சி பண்ணாதான் தெரியும். அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னு நியாயத்தை பயன்படுத்தி தர்க்கத்தை பயன்படுத்தி விசாரம் செய்தால் ஒரே ஒரு அறிவு தான் கிடைக்கும். நமக்கு தீர்மானமாக இதுதான் கடவுள், இதுதான் ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரே தீர்மானமாக கிடச்சிருங்கிறார். அப்படி கிடைச்சா என்ன பலன் வரும்னு சொன்னால்,
பிரதிபத்திகி ஏகா ஏவக, ஞானம் ஒன்றுதான் இருக்கும், ஒரே அறிவு தான், இதுதான் முடிவான அறிவு, இதுதான் இறுதியான அறிவு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அறிவில் என்ன ஸ்டெப், படிகள் அப்படிங்கிற புத்தி வந்துடுமா. இப்படி ஒருவன் தத்துவத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையுடன் முமுட்சுவாகன்னு சொல்லுவான். சாதன சஷ்டே சம்பத்தில் 4 சொல்லுவோம். விவேகம், வைராக்கியம், சமதமாதே, முமுட்சுன்னு சொல்லுவோம். அந்த முமுட்சுத்தன்மை இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும். பிறகு தர்க்கத்தையும் பயன்படுத்தணும், வேதத்தையும் பயன்படுத்தணும், ரெண்டையும் பயன்படுத்தி விசாரம் செய்தான். ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால், சாஸ்திரத்தில் நீ பூரணமானவன் சொல்லியிருக்கு. எங்கப்பா எனக்கு பூர்ணம் இருக்குது? என்றைக்குமே நிறைவுங்கிறது என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. சாஸ்திரம் நம்பிக்கிறதா? புரியுதுங்களா? எந்த அடிப்படையில் பூரணமானவன் சொல்லியிருக்கு? அனாத்ம அடிப்படையில் ஒரு நாள் பூர்ணம் வராது, ஆத்ம அடிப்படையில் என்றைக்குமே பூரணமாக இருக்குது. அதை நம்ம முழுசாக ஆராய்ச்சி பண்ணால் தான் புரிய முடியும். மேலோட்டம் பார்த்துட்டு நம்ம பண்ண முடியாது. அனுபவத்தில் அபூர்ணன், சாஸ்திரம் பூர்ணன்னு சொல்லுது. அப்போ புத்தியை தீட்டனாங்க எப்படி சொல்லியிருக்கு? இல்லை சாஸ்திரம் சொல்லியிருக்குது பொய் அப்படின்னும் போகக்கூடாது. என் அனுபவம் இப்படி இருக்கே அப்படின்னா, அனுபவம் பூரா உண்மை அல்ல. உபனிஷத்தில் நம்பிக்கை இருக்குது, அனுபவத்திலே நம்பிக்கை இருக்குன்னா ரெண்டையும் ஏற்றுக்கிற முடியாது. ஏதாவது உண்மை ஒன்றாத்தே இருக்க முடியும், பொய் பலவாக இருக்கலாம், உண்மை ஒன்றாத்தே இருக்க முடியும். புத்தியை பயன்படுத்தி சாஸ்திர கருத்து கொண்டு வரணும். எனக்கு லட்டும் பிடிக்கும், சிலேபியும் பிடிக்கும்னு அனுபவத்தில் சொல்லலாம். இங்கே இதுவும் உண்மை அதுவும் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. சூரியன் வெளிச்சத்தையும் கொடுக்கும், இருளையும் கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொல்லவே முடியாது. சூரியன் இல்லாட்டி இருள் இருக்கும், சூரியன் இருந்தால் வெளிச்சம்தான் வரும். அப்படி இந்த அறிவு ஒரே ஒரு அறிவு. இப்போ சூரியன் உதிக்கிறதா, ஒரே இடத்தில் நிற்கிறதா? கேள்வி கேட்குறேன். என்ன சொல்லுவோம்? அனுபவம் என்ன சொல்லுது? அனுபவத்தில் சூரியன் நிற்கிறத என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஒரே இடத்துல நிற்கிறத? தினந்தோறும் காலையில் உதிக்குது. காலையில் கிழக்க பார்க்குறேன், சாயந்தரம் மேற்க பார்க்குறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகழுது. இது அனுபவம். உண்மையான்னு பார்த்தா உண்மை இல்லை. உண்மையா? உண்மை இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுது? விஞ்ஞான சாஸ்திரம் சூரியன் நகர்றதே இல்லை, பூமி தான் சுற்றுது. சரி, சூரியன் நகராமல் இருக்கிறதையும் பூமி சுற்றுறதையும் அனுபவத்தில் என்னைக்காவது கொண்டு வர முடியுமா? நீங்கள் விண்வெளியில் போய் பார்த்தாலும் தெரியாது. விண்வெளியில் போய் பார்த்தாலும், ஏன் நம்ம உருவம் அவ்வளவு உண்டு, விண்வெளியில் பூமி அங்கே நிற்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஏதோ நகல்கிற மாதிரி தெரியும். அது நாம் நகண்டுக்கிட்டு இருப்போம் அதோட சேர்ந்து. இதில் அறிவைத்தான் பயன்படுத்த முடியும். விஞ்ஞான சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது பொய்யா இருக்காது அப்படின்னு ஒரு அறிவை செஞ்சுக்கிட்டு, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ட்ரெயினில் போகிறோம், மரம் நிற்கிது, ஆனால் ட்ரெயின் தான் போகுது, ஆனால் பார்த்தா மரம் போகிறது மாதிரி தெரியுது. அந்த அனுபவத்தை வச்சு அதில் கம்பேர் பண்ணி ஒத்துக்கிறோம். அப்படி தான் ஒத்துக்கிறோம். அது மாதிரி அனுபவத்துக்கு மாறா சாஸ்திரம் சொல்லுகின்றது, நீ பூரணமானவன், மரணமற்றவன், அழியாதவன். எங்கே பூரா பொய், மாறிக்கிட்டே இருக்கேன், மாறாதவன் சொல்கிறீங்க, அழியாதவனுங்கிறீங்க, எத்தனை பேர் சாகிறத பார்த்துக்கிட்டே இருக்கேன், மரணமற்றவன் சொல்கிறீங்க, எனக்கும் மரணம் வரத்தேன் போகுது. அப்போ சாஸ்திரம் சொல்லி பொய்யா? பொய் இல்லை. அப்போ அனுபவம் பொய்யா? அனுபவம் பொய் தான். அது காட்சிக்கு அப்படி இருக்குது. எல்லாம் அனுபவிக்கலாம் உண்மைன்னு சொல்ல முடியாது. காணல் நீரை அனுபவிக்கிறோம், ஆனால் உண்மையிலே இல்லை. அது மாதிரி சூரியன் உதிக்கிறது அனுபவிக்கிறோம், உண்மையிலே இல்லை. சூரியன் சந்திரன் தட்டையாக இருக்கிறது அனுபவிக்கிறேன், இல்லை. பகலில் நட்சத்திரத்தை பார்க்குறதே இல்லை, பார்க்குற அனுபவமே இல்லை. அதுக்காக நட்சத்திரம் இல்லைன்னே சொல்ல முடியாது. நைட்டில் பார்த்தா அமாவாசை அன்னைக்கு பார்த்தோம்னா அதாவது கணக்கற்ற நட்சத்திரங்கள் இருக்குது, இடைவிடாமல். காலையில் சூரியன் உதிச்சவுடன் மாயமாக மறைஞ்சா போயிடுது, காட்சிக்கு இல்லை. காலையில் நீங்கள் 4 மணிக்கு பார்க்குறீங்க, அமாவாசை அன்னைக்கு அவ்வளவு இருக்குது. அப்படியே இடைவிடாமல் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. விடிஞ்சவன் நம்ம தான் ஒன்று கூட இல்லை. அப்போ இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அனுபவத்தில் நட்சத்திரம் இல்லை, ஆனால் உண்மையிலே இல்லையா? அப்போ சாஸ்திரம் ஏன் அது தெரியலேன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சாஸ்திரம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிற பொழுது அதை நம்பி அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாம் புத்தியையும் தீட்டணும். எதன் அடிப்படையில் சொல்லுகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உண்மை தத்துவத்தை உணர வேண்டும். அந்த அறிவு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். சூரியன் நகரவில்லை என்பது ஒரே அறிவு தான்.
நம்மளுக்கு எப்படி இருக்காரு மாதிரி, நம்மளுக்கு கரெக்டாக கிழக்க உதிக்குது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிட்டு உதிக்குது, இப்படி மறையுது, அப்புறம் இங்கே உதிக்குது, இப்படி மறையுது. நார்வே நாட்டிலெல்லாம் மறைகிறதே இல்லைங்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறாங்க. 6 மாதம் தெரியும், 6 மாதம் தெரியாதுங்கிறாங்க சில நாடுகளில். பொய் அதெல்லாம் பலவாக தெரியுது. பொய் பலவாக தான் தெரியும். உண்மை ஒன்றே ஒன்று தான். சூரியன் நகரவே இல்லை, பூமி சுற்றுகிறது என்பது ஒரே விஷயம். அதுபோல் சாஸ்திரம் சொல்கின்ற அறிவு ஒரே ஒரு அறிவு. அது இப்படி விசாரம் செய்தால் கிடைக்கும். அந்த என்ன அறிவு கிடைக்குங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம சும்மா சாதாரணமாக சுருக்கமாக சொல்கிறோமே ஒழிய அதை விசாரம் பண்ண போகிற கடவுள்னா என்ன, மாயைனா என்ன, பிறகு இதுக்கு ஆதாரமான தத்துவம் என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்ல போகிறாரு. இங்கே 1000 பேர் விசாரம் பண்ணாலும் கிடைக்கிற அறிவு ஒரே அறிவு, மாறாத அறிவு. சாஸ்திரம் சொல்கிறதும் ஒரு அறிவு தான், நம்ம புரிஞ்சுக்கிறதும் ஒரு அறிவு தான். இங்கே தீர்மானையான ஒரே அறிவு கிடைக்கும். அந்த அறிவு கிடைப்பதற்காக நான் விளக்கப் போகின்றேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை செய்கிறார். ஷா அபி அத்திர ஸ்புடம் உச்சியதே. அந்த ஓர் அறிவானது இங்கு என்னால் தெளிவாக சொல்லப்படுகிறதுங்கிறார், சொல்ல போகிறேங்கிறார் வித்யாரண்ய மகா சுவாமிகள். அந்த ஒரே ஒரு அறிவை, மாறாத அறிவை சாஸ்திரத்தை மையமாக வைத்து புத்தியை தீட்டி விசாரம் செய்து, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், உண்மையை புரிய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், சாஸ்திரத்தை மையமாக வைத்து புத்தியையும் தீட்டி நான் அந்த அறிவை, ஒரே ஒரு அறிவை உங்களுக்கு விளக்கி கூற இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதாவது முக்கியமாக இங்கே மாயையை முதல்ல எடுத்துக்கிறார். மாயையை நல்லா விசாரம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறோம், மாயைன்னு என்னென்னு சொல்லுவோம் தெரியுமா? மாயைன்னா என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு அவ்வளோ விசாரம் இருக்குது. அது பார்த்தா அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். அதாவது பிரம்ம தத்துவத்தையும் ஆத்மா வேற இல்லைங்கிறதும் புரிஞ்சுக்கிடுவோம். பிறகு மாயை ஈஸ்வரனை விசாரம் செய்கிற போது இந்த மாயையை பற்றி புரிகிறது இருக்கே, அதுதான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பொதுவாக நல்லா சிந்திக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் ஆரம்ப காலத்தில் எதை பற்றியெல்லாம் விசாரம் வச்சுருமா, பகவானை பற்றி, கடவுளை பற்றிய விசாரம் தான் பெருசாக இருந்திருக்கு. படைப்பை பற்றிய விசாரமும் பெருசாக இருந்திருக்கு. பிறகு உடல், உயிர், இந்த உடலை பற்றி இன்னும் முழுசாக ஆராய்ச்சி பண்ண முடியலை டாக்டர்களாக கூட. அப்படியே சொல்கிறாங்க, இன்னும் மூளைக்குள்ளே நம்ம இன்னும் உடனே பண்ண முடியலெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் புரியாத புதிராக இருக்குது. மரணம் பற்றிய கேள்விகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவற்றின் உண்மையை உணர வேண்டும் என்ற நோக்கில் ஆர்வத்துடன் செய்தால், முதல்ல அந்த விருப்பம் எரிஞ்சுன்னு சொன்னால் என்னாகும், அந்த விஷயத்தை நான் விளக்கி சொல்கிறேன், இந்த முறைப்படி விசாரம் பண்ணிங்கன்னா அது புரியும் அப்படிங்கிறார். தெளிவாக விளக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அடுத்து விசாரம் ஆரம்பிக்கலாம். ஸ்லோகத்தை எடுத்துங்க. தத்துவ நிச்சய காமேன. தத்துவத்தை ஒருவன் சேர்த்துக்கலாம். ஒருவன் தத்துவத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் என்ற காமேன ஆசையினால், எது உண்மையான தத்துவம், அது இதுதான் முடிவான தத்துவம், நிச்சயம் புரிஞ்சுக்கிறணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கணுமா முதல்ல. அந்த ஆசையினால், அந்த ஆசையோடு போகணுங்கிறார். எப்படி போகணுங்கிறாரா, நியாய ஆகமன்னா உபனிஷத்தை, நியாயன்னா யுக்தியுடன், அறிவுபூர்வமாக உபனிஷத் கருத்துக்களை நியாயன்னா அறிவுடன், யுக்தியுடன், விசாரிப்பவர்களுக்கு என்ன பார்த்தீங்களா, 2 விஷயம் சொல்லிட்டார். ஒன்று ஆர்வம் வேணும் கட்டாயம். அடுத்து உபனிஷத்தை எடுத்து விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும்? புத்தியோடு விசாரிக்கணும். சும்மா முட்டை அப்படியே ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு புத்தியில் கரெக்டாக புரிகிறது வரைக்கும் புத்தியை தேட்டி விசாரிக்கணும். விசாரிப்பவர்களுக்கு கீழே ஏகன்னா ஒரே விதமான அல்லது ஒரு பிரதிபத்திகி, அந்த ஏவங்க தான் பிரதிபத்திகி ஏவக, ஞானம்தான், ஒரே ஒரு அறிவு தான், ஒரே ஒரு ஞானம்தான், ஒரே ஒரு அறிவு தான் சியாத் இருக்கும். அப்படியெல்லாம் விசாரம் பண்ணால் பல குழப்பமெல்லாம் வராதுன்ட்டார். எப்படி வரான்? ஒரே அறிவு தான். 1000 பேரை 1 கோடி பேர் விசாரம் பண்ணுங்க, இதுதான் ஃபைனல் அப்படிங்கிற ஒரே ஒரு அறிவு கிடைக்கும். பிறகு
ஸ்யாத் சா அபி, ஸ்யாத் சா அபி அத்ர, ஸ்யாத் இருக்கும், சான்னா சா அப்பின்னா அதுவும், அத்ர இங்கு, ஸ்புடம் அதாவது இனிமேல் இங்கு அல்லது இனிமேல், ஸ்புடம்னா தெளிவாக, உச்சியதே என்னால் சொல்லப்பட இருக்கிறது. அந்த ஒரே ஒரு அறிவு கிடைக்கும் எப்படி விசாரம் பண்ணால், அதை இனிமேல் நான் தெளிவாக விளக்கி சொல்லப் போகிறேன். பிரதிஜ்ஞம் பண்ணுறார். 122லேருந்து 152 வரைக்கும் அது ஆரம்பிக்க போது, அங்கே அது வரைக்கும் என்ன சொல்ல போகிறாரு, நான் இதை விளக்கி அழகாக சொல்லப் போகிறேன்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னால், ஒருவன் தத்துவத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் உபனிஷத்தை யுக்தியுடன் விசாரிப்பவர்களுக்கு ஒரே ஒரு ஞானம்தான் இருக்கும். அதுவும் இனிமேல் தெளிவாக என்னால் சொல்லப்பட இருக்கிறது. தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முதல்ல ஆசை வேணும், உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை புரிய எப்படி விசாரம் பண்ணணும், எப்படி விசாரம், உபனிஷத்தை மையமாக வைத்து யுக்தியை பயன்படுத்தி விசாரிக்கணும். அதனால் கிடைக்கக்கூடிய அறிவு ஒரே ஒரு அறிவு தான் கிடைக்கும், குழப்பமான அறிவெல்லாம் வராது. அந்த அறிவை கிடைப்பதற்கு நான் இனிமேல் உங்களுக்கு விளக்கப் போகிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அடுத்து 123 படிக்கலாம். மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அஸ்யாவயவபூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத். மாயாம் து பிரகிருதிம் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் அஸ்யாவயவபூதைஸ்து வியாப்தம் சர்வமிதம் ஜகத். இது சுவேதாஸ்வர உபனிஷத்தில் வரக்கூடிய கருத்து. சென்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி இங்கே விளக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல மாயையினுடைய லட்சணம் சொரூபத்தை சொல்கிறாரு, மாயை இருக்கிறதுக்கு பிரமாணம் சொல்கிறாரு, மாயையினுடைய செயல் என்ன அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்து சுருதியில் உள்ள கருத்து. சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், உபனிஷத்தை மையமாக வச்சு விசாரிக்கணும்னு சொன்னார்ல, அதனால் ஒரு உபனிஷத்தை கையில் எடுத்துக்கிட்டார். இந்த உபனிஷத் வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு விசாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். தத்துவத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் விசாரம் செய்யணும்னாரு. அந்த விசாரத்துக்கு உபனிஷத்து மையமாக இருக்கணும், யுக்தியை பயன்படுத்தணும்னார். இப்போ உபனிஷத்தை எடுத்துக்கிட்டார். அந்த உபனிஷத் மிகவும் முக்கியங்கிறதுனால ஆதாரம் அதுதான். விஞ்ஞானம் முக்கியம், அனுபவம் முக்கியம் இல்லை. சூரிய உதகிதா இல்லையாங்கிறது விஞ்ஞான சாஸ்திரம் முக்கியமாக இருக்குது நம்மளுக்கு. அது மாதிரி அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் புத்தியை பயன்படுத்தி விசாரம் பண்ணுறதுக்காக உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மாயைன்னு ஒன்று இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் எதுனா உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. மாயையை பற்றி உபனிஷத்தில் சொல்லியிருக்கு, பிரமாணம். மாயை இருக்குங்கிறதுக்கு எது பிரமாணம்னா, வேதத்தில் இருக்குப்பா மாயையை பற்றி அப்படிங்கிறார். ரெண்டாவது பிரமாணம் என்னன்னா, அனுபவத்திலையும் மாயையை பற்றி அனுபவம் இருக்குது நம்மளுக்கு. வேதத்திலையும் சொல்லியிருக்கு, அனுபவத்திலையும் இருக்குது அப்படிங்கிறார். முதல்ல உபனிஷத்தில் கூறப்பட்ட மாயா தத்துவத்தை சொல்கிறார். மாயைனா என்னன்னா, முதல்ல ஒரு விளக்கம். மாயைனா பிரகிருதி அப்படிங்கிறார். மாயாம் து பிரகிருதியும் வித்யாத், மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்ள வேண்டும். மாயை என்னன்னு கேட்டால் ஏதாவது தெரிஞ்ச வார்த்தையில் பதில் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லி அதை விட குழப்பம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வேதாந்தம் கேட்டவங்களுக்கு புரியும். பிரகிருதி அப்படின்னா பிரகிருதி என்ன, அதை பற்றி கேட்கணும். எப்படி இருக்குது பாருங்க. ஒருத்தர் தமிழ் வாத்தியார் திருநெல்வேலியில் பேருந்து நிலையம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாராம். அவனுக்கு என்ன கேட்குறேன்னு புரியலை. ஒருத்தருக்கு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன்ட்டு, என்னங்க நீங்கள் கேட்குற புரியலே என்னன்னா, இந்த உந்து வண்டின்னு சொல்லுவாங்க, ஆளுகள்லாம் ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல கூடும், அது எங்கே இருக்குதுன்னு கேட்டானா. தெளிவாக கேளுங்க, எனக்கு நீங்கள் கேட்குறதே புரியலைன்னா. பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னா, அப்படி தமிழில் சொல்லி தொலைய வேண்டியதானேன்னாரான். அது மாதிரி மாயை என்னன்னு கேட்டால் பிரகிருதி என்னன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறது? பிரகிருதிக்கு உபாதான காரணம்ங்கிறாரு. பெரிய உபாதான காரணம்னா என்ன, எப்படி போகுது பாருங்கள் டாப்பிக்கு. கொஞ்சம் அதுக்காக தான் இந்த பஞ்சதசி கொஞ்சம் இதெல்லாம் கேளாசெல்லாம் கேட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே விளக்குறார், அதையும் விளக்குறார். மாயை என்பது பிரகிருதி என்று அறிந்து கொள்ளுங்கள்.
பிரகிருதி தான் மாயை. பிரகிருதி என்பதின் பொருள் என்னன்னா, பிரகிருதினா உபாதான காரணம்னு அர்த்தம். அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. அதாவது காரணம்னா மாயைங்கிறது காரணமாக இருக்குது, உபாதான காரணமாக இருக்குது. எதற்குன்னு சொன்னால், நாம் இந்த அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் அனைத்திற்கும் காரணமாக மாயை இருக்கிறது, உபாதான காரணமாக இருக்கிறது. இந்த டேபிளுக்கு எது காரணம்? மரம் காரணம். மரம் உபாதான காரணம். இன்னொரு காரணம் இருக்குது, நிமித்த காரணம். யார்? தச்சன். இந்த டேபிள் வரணும்னா 2 காரணம் வேணும். இதற்கு யார் காரணம்? இந்த டேபிள் வருவதற்கு யார் காரணம்? மரம் ஒரு காரணம், அதுக்கு பேர் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ்ட்டு. இன்னொருத்தர் அதை செய்கிறவர், அது அது யார்? தச்சன். உபாதான காரணம்னா இது மரமே தான். இது மரமே டேபிளாக ஆகியிருக்கு. மரம் வேற, டேபிள் வேற கிடையாது. தச்சன் வந்து செஞ்சுட்டு போயிடுவான். புரியுதுங்களா? பானைக்கு உபாதான காரணம் மண், நிமித்த காரணம் பொய்யவன். அப்படி இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் உபாதான காரணமாக இருப்பது மாயா தத்துவம். அப்போ இந்த பிரபஞ்சம் பூரா என்ன? மாயை. இந்த டேபிள் பூரா என்ன? மரம். பானை பூரா என்ன? மண். அப்போ இந்த பிரபஞ்சம் பூரா என்ன இருக்குது? மாயை தான் இருக்குது. உபாதான காரணம் அதுதான் அப்படி இருக்குது. மண் பானையாக இருக்குது, மரம் டேபிளாக இருக்குது, மரம் சேராக இருக்குது. அது மாதிரி இந்த ஜகத் அனைத்திற்கும் முதல் லட்சணம் மாயைக்கு. மாயா ஈக்குவல் டு பிரகிருதி, பிரகிருதி ஈக்குவல் டு உபாதான காரணம். எதற்கு? இந்த ஜகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த அகில பிரபஞ்சம் அனைத்திற்கும் உபாதான காரணமாக இருக்கிறது பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மாயை. அப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் என்னது? உலகத்தை பார்க்குறோமா, மாயையை பார்க்குறோமா? மாயையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாயைக்கு இன்னொரு சக்தி இருக்குது, மறைக்கும் சக்தி இருக்குது. எதை மறைச்சிருக்கு தெரியுமா? பிரம்மனை மறைச்சிருச்சு. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மாயைக்கு 2 சக்தி, ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தியெல்லாம் பார்த்துருக்கோம். அதை பின்னாடி பார்க்கலாம். பிறகு நிமித்த காரணம், உபாதான காரணம் மாயைனா நிமித்த காரணம் யாருன்னு சொன்னால், இதுக்கு தச்சன், பானைக்கு குயவன். இந்த பிரபஞ்சத்துக்கு யாருன்னா மகேஸ்வரன். அவர் தான் ஈஸ்வர தத்துவம், மாயையில் வெளிப்பட்ட ஒரு தத்துவம். மாயினம் து மகேஸ்வரம். அடுத்த வார்த்தை, முதல் வீரர் 2வது பகுதி. மாயினம் து மகேஸ்வரம், மாயைக்கு தலைவனாக இருப்பவர். மாயாவி, மாயையை கட்டுப்படுத்துபவர், மாயையில் வெளிப்படுத்துபவர். அவருக்கு பேர் ஈஸ்வரன். பிரம்மன் மாயையில் வெளிப்படும் பொழுது அவர் மகேஸ்வரனாக ஆகிறார், அவர் நிமித்த காரணமாக ஆகிறார். எப்படி பானைக்கு குயவன் நிமித்த காரணமோ, டேபிளுக்கு தச்சன் நிமித்த காரணமோ, அதுபோல் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் உபாதான காரணம் மாயை, நிமித்த காரணம் யார்? உருவாக்கினவன் யார்? மகேஸ்வரன். மகேஸ்வரன் சிவனுங்கிற அர்த்தம் கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் தத்துவம். ஏற்கனவே ஈஸ்வர தத்துவம் பார்த்தோம்ல, விஷ்ணுவே ஈஸ்வரன் சொன்னோம், விநாயகரே ஈஸ்வரன்கிற வார்த்தைக்கு அவர் தான் தலைவர், ஹெட் அப்படின்னு அர்த்தம். மாயையை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பவர் மாயாவி, மகேஸ்வரன். அதாவது மாயை ஈஸ்வரனை சார்ந்துதான் இருக்கும், தனியாக நிற்காது. அதனுடைய தத்துவமே அதுதான். மாயையை தன்னை சார்ந்து வைத்துள்ளவர், கட்டுப்பாட்டின் கீழ்னா தனக்கு கீழே வச்சிருக்கிறார். ஏன் நிழல் எங்கே இருக்கும்? என்னை சார்ந்து நான் போனால் நிழல் இருக்காது, நான் போனால் கூடயே வரும். தனியாக நிழலுக்கு ஒரு இருப்பு இருக்கா? இல்லை. அது மாதிரி மாயாங்கிறது ஒரு நிழல் தத்துவம் தான். அது ஈஸ்வரன்ட்ட 2 அம்சம் இருக்குது. ஒன்று மாயா அம்சம் இருக்குது, சைதன்யம் உணர்வு பிரம்ம அம்சம் இருக்குது. அந்த பிரம்ம அம்சம், சைதன்ய அம்சம், அறிவு அம்சம் இருக்கே, அதுதான் நிமித்த காரணமாக இருக்குது. மாயா அம்சம் உபாதான காரணமாக இருக்கிறது. அடுத்தது 2வது விரல் முதல் பகுதி. அஸ்ய அவயவ பூதைகி, ஈஸ்வரனுடைய, அதாவது அவருடைய அவயவங்களாக இருக்கின்ற ஜீவர்களால், இந்த உயிர்களால், சர்வம் இதம் ஜகத்து வியாப்தம், இந்த அனைத்து போக்கியமான சடப்பிரபஞ்சமானது வியாபிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அதாவது ஜீவர்களாலும், ஜீவர்கள் இருக்காங்க, அடுத்து ஜடமான பிரபஞ்சத்தால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஜீவர்கள் யாருன்னு சொல்கிறாருன்னா அந்த ஈஸ்வர தத்துவத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறாங்க. அவங்களால தான் இவை எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கும். எல்லா ஜீவர்களும் எறும்புலேருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவர்களும் யாருன்னா அந்த உயிர் தத்துவம், அந்த உணர்வு தத்துவம் மாயையில் வெளிப்படுது. அது ஒரு சிறிய அம்சத்தில் வெளிப்பட்டால் அது ஜீவனாகிருது, ஒரு உயிர் தத்துவம் ஆகிவிடுகின்றது. அதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அம்சம்னா ஒரு சிறு பகுதி, அதாவது ஒரு சின்ன பகுதியில் ஒரு சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே அவருடைய அந்த சைதன்யம் வெளிப்பட்டால் அது ஒரு உயிராயிரும். அப்படி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, அவர் அனுபவிக்கிறதா இந்த உலகம் இருக்குது. நான் இருக்கேன், நான் அனுபவிக்கிறேன், எல்லாத்தையும் இந்த உடலையும் அனுபவிக்கிறேன், இந்த புஸ்தகத்தை அனுபவிக்கிறேன், இந்த வாட்சை அனுபவிக்கிறேன், எல்லாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போக்கியம் அண்டு போக்தாவாக வியாபிக்கப்பட்டு எல்லாம் என்னவாக இருக்குது? ரெண்டு தான். ஒன்று உயிர் தத்துவம், இன்னொன்று மாயா தத்துவம். உணர்வு தத்துவம் ஒன்று ஜட தத்துவமாக இருக்கிறது. இங்கே ஈஸ்வரனின் அவயவம் ஜீவர்கள்ங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, சிலர் ஈஸ்வரன் உறுப்பு தான் ஜீவன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இனிமேல் அது புரியும் போது ஒவ்வொன்றா விசாரம் பண்ணும் பொழுது தான் இதெல்லாம் தெளிவாக விளக்கம் தெரியும். இங்கே ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறார். பொதுவாக ஈஸ்வரனுடைய பிரதிபிம்பமான சிறிய ஜீவர்களால் இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்வரன் தான் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளார். இதுதான் கருத்து. இங்கே எங்கு பார்த்தாலும் ஈஸ்வரன். இந்த உலகத்தில் ஜடப்பிரபஞ்சம் இருக்குது, ஜீவ தத்துவம் இருக்குது. இந்த ஜீவர்கள் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லையா நான் எல்லாத்தையும் அனுபவிக்கலைன்னா நாம் ஜீவர்கள் உணர்வு தத்துவம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இருக்குன்னே முதல் சொல்கிறோம் நம்ம அனுபவத்தில். இல்லைன்னு சொல்ல முடியாதே. உணர்வு இல்லைன்னா இந்த உலகம் இருக்குன்னு யார் சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் அன்கான்ஷியஸாக போயிடுறீங்க, உங்களுக்கு உலகம் இருக்கா? உங்களுக்கு அனுபவத்தில் எதாவது இருக்குமா? எதாவது அனுபவிக்க முடியுமா? இல்லை, நான் அனுபவிக்கலை, அவர் அனுபவிக்கிறார்ல. நான் மயக்கத்துக்கு போயிட்டேன், அவரையும் அனுபவிக்கிறாரு. அங்கே உணர்வு இருக்கிறதுனால தான். அந்த உணர்வு தத்துவம் தான் எல்லா இடமும். அதெல்லாம் ஜீவர்கள், நாமெல்லாம் ஜீவர்கள். அவருடைய சின்ன அம்சம் நம்மகிட்ட வெளிப்பட்டிருக்கான். அதனால் எல்லாம் அனுபவிக்கப்படுகிறது, அது வியாபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அதாவது இதெல்லாம் கொஞ்சம் இனிமேல் புத்தியை கொஞ்சம் கூர்மையாக வைக்கணும். இப்போ நிறைய ஒரு தட்டில் ஒரு பதார்த்தங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்றேன், அதெல்லாம் என்மயம் ஆகிறது. அது என்ன உள்ளே போச்சுன்னா அது என்மயம். நான் அந்த சாப்பாடு பூரா வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறது மாதிரி. அது உள்ளே போயிட்டு நான் அனுபவித்த பிறகு அது என்மயம் ஆயிடுது. நான் அந்த உணவாக வியாபித்து விட்டேன். இதில் இருக்கிறது என்ன உண்மையிலேவா? இந்த உடம்புல இருக்கிறது என்ன உணவு தான். அது மாதிரி சொல்கிறார். அதனால் இதெல்லாம் இனிமேல் வரும்போது கொஞ்சம் சூக்ஷமாக இருக்கும், செட்டில் பாயிண்ட்லாம் வரும், நம்ம தெளிவாக விசாரிக்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அடுத்து விளக்க போகிறார், அங்கே பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மாயைக்கு ஒரு சின்ன லட்சணம் சொல்கிறார். வேதத்தில் இருக்கிற லட்சணம் உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டு சொல்லிடுறாரு. இங்கே மாயை உபாதான காரணமாக இருக்குது, மாயையை கட்டுப்படுத்துபவர் நிமித்த காரணம் மகேஸ்வரனாக இருக்கிறார். அந்த மகேஸ்வரன் என்ன பண்ணியிருக்காரு? ஜீவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். மாயாம் து பிரகிருதிம் வித்யான். மாயாம் து மாயையை, பிரகிருதிம் வித்யான், பிரகிருதிம்னா பிரகிருதி என்று, வித்யான் அறிந்து கொள்ளுங்கள். இந்த மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்ளுங்கள். மாயினம் து அடுத்தது மாயையை உடையவரை, மாயைக்கு தலைவராக இருப்பவரை, மாயையை கட்டுப்படுத்தியவரை மகேஸ்வரம், மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வெளியே தெரிகிற பிரபஞ்சமெல்லாம் மாயை, அதை தன் வசம் வைத்திருக்கிறவர் மகேஸ்வரன். இது ரெண்டு சொல்லிட்டார். அடுத்தது அஸ்ய, அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய அவயவ பூதைகி, அவயவங்களான ஜீவர்களால், அவருடைய சின்ன அம்சம்தான் இந்த அனைத்து ஜீவர்களும், ஜீவர்களால் இதம் இந்த சர்வம் ஜகத்து, சர்வம் இதம் ஜகத்துன்னு இருக்குது. இதம் சர்வம் ஜகத்து, இதம்னா இந்த, சர்வம் ஜகத்து அனைத்து உலகமும், அனைத்து ஜட பிரபஞ்சங்களும்,
அதுக்கு முதல் வார்த்தை வியாப்தம், வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்ளுங்கள். மாயையை உடையவரை, அதாவது மாயைக்கு தலைவராக இருப்பவரை மகேஸ்வரன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல சொன்ன பிரகிருதி உபாதான காரணம், ரெண்டாவது சொன்ன மகேஸ்வரன் நிமித்த காரணம். அவருடைய அந்த நிமித்த காரணமான அந்த ஈஸ்வரனுடைய அவயவங்களான ஜீவர்களால் இந்த அனைத்து உலகமும் வியாபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 124 படிக்கிறோம். இதி ஸ்ருத்யனுசாரேண யாயோ நிர்ணய ஈஸ்வரே ததா சத்ய விரோதஸ்யாத் ஸ்தாவராந்தே சவாதினாம். இதி ஸ்ருத்யனுசாரேண ஞாயோ நிர்ணய ஈஸ்வரே ததா சத்ய விரோதஸ்யாத் ஸ்தாவராந்தே சவாதினாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 122வது ஸ்லோகத்தில் இந்த கருத்து ஆரம்பிக்கும் போது சுருதியை யுக்தியுடன் விசாரிக்க வேண்டும் சொன்னார். உபனிஷத் கருத்தை யுக்தியோடு விசாரிக்க வேணும்னாரு. போன ஸ்லோகத்தில் சுருதி வாக்கியம், அது வந்து வேத வாக்கியம், அதை அப்படியே சொல்லிட்டார். இங்கே சுருதியை சார்ந்து நாம் யுக்தியை பயன்படுத்தி விசாரம் செய்தால் எந்த குழப்பமும் எந்த சண்டையும் எந்த மதத்தோடையும் வராது. அந்த குழப்பத்துக்கோ சண்டைக்கோ அது தப்புன்னு சொல்கிற வாதம் பண்ணுறதுக்கோ அங்கே வேலையே இல்லை அப்படிங்கிறார். இது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி விசாரம் செய்யும்போது கிடைக்கிற பலன் என்னன்னா, நம்ம எந்த மதவாதியிட்டையும் எந்த மதத்துலேயும் அந்த கருத்து ரைட்டு இந்த கருத்து தப்பு அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வராது. யாரையும் வெறுக்காமல் யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கிறது தான் மோட்சமே. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி வீட்டில் சண்டை போட்டான். முதல்ல வீட்டில் பெற்றோர்களோட, குழந்தைகளோட, அண்ணன் தம்பிகளோட, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை. இங்கே வந்த பிறகு என்ன சண்டை? நம்மளுக்குள்ளே சண்டை. அந்த கருத்து ரைட்டு இந்த கருத்து ரைட்டு, இந்த கடவுள் சரி அந்த கடவுள் சரி சண்டை. அந்த சண்டையெல்லாம் நின்று போகும்ப்பாங்கிறார். வீட்டு சண்டை நிற்கிறது மாதிரி இந்த சண்டை நின்று போயிடும். இப்படி விசாரம் பண்ணால் நின்று போயிடும். சுருதியின் அடிப்படையில் முறையாக சென்று புத்தியை தீட்டி விசாரம் செய்தால் நமக்குள் எந்த சண்டையோ விராதமோ இந்த கருத்து வேறுபாடோ வராது. அப்போ எப்படி சொன்னாங்க? எருக்கஞ்செடி கடவுளுங்கிறாரு ஒருத்தர், மூங்கில் கடவுளுங்கிறாரு, சிவன்கிறாரு, விஷ்ணுங்கிறாரு, பிரம்மாங்கிறாரு. இப்படிலாம் கருத்து வந்துச்சே. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுதான் ஈஸ்வரன்னாங்க. நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இதுவும் ஈஸ்வரன்கிறோம். வித்தியாசம் புரியுதா? நாம் என்ன சொல்லுவோம்? படித்து முடித்த பிறகு அதுக்கு முன்னாடி எங்கள் விஷ்ணு தான் கடவுள், சிவன் பார்வதியில் கூட சிவனை ஒத்துக்கிடுவாங்க, பார்வதியை ஒத்துக்கிறல. அப்படி தானே ஒருத்தர் சுற்றி வந்தார். அர்த்தநாரீஸ்வரர் வடிவமே அதுக்காக தானே கடவுள் எடுத்தார். அவர் சிவனை ஒத்துக்கிட்டார், பார்வதியை ஒத்துக்கிறல. இங்கே எப்படின்னா, நாம் என்ன சொல்லுவோம்? அவர் சிவன் தான் கடவுளுங்கிறாரு, இவர் பார்வதி தான் கடவுளுங்கிறார். சிவனும் கடவுள், பார்வதியும் கடவுள் பண்ணணும். புரியுதா? அவங்க இதுதான் ஈஸ்வரன், நாம் இதுவும் ஈஸ்வரன் சொல்லுவோம். இதை புரிஞ்ச பிறகு எல்லாம் ஈஸ்வரன் தான், அதுவும் வித்தியாசம். பிறகு அவங்க எதையெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இது ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நாம் என்ன சொல்லுவோம்? அதுவும் ஈஸ்வரன் தான், அதுவும் ஈஸ்வரன் தான் சொல்லுவோம். இப்போ நம்ம மதத்தில் ஒன்றில் தான் எல்லாத்தையும் நம்ம கடவுளுங்கிற ஒத்துக்கிறோம். இந்த உலகத்தில் என்னென்ன பார்க்குறோமோ அத்தனையும் கடவுள்னு ஒத்துக்கிறோம். வேறவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஒருத்தர் ஒரு பாதிரியார் ஸ்டேஜில் இருக்கிறார். அவர் வந்து நான் சொன்ன கேட்ட ஒரு வாதம் வந்தது. சும்மா கேட்கும் பொழுது, பகவான் வந்து இது இயேசுநாதர் சீஷர் இருக்கார்ல, அவர் வந்து இயேசுநாதர் வடிவத்தில் தான் வருவார், அவர் தான் வந்திருக்காரு, வேறு எந்த வடிவத்திலையும் வரமாட்டார். நான் சொன்னேன், உங்கள் கடவுள் வந்து பெரியவராக இருந்தால் எல்லா வடிவத்திலையும் வரலாம்ல, அதெல்லாம் எல்லா வடிவத்திலும் வரமாட்டார், ஒரு வடிவத்திலையும் வருவார்னார். அப்போ மற்ற வடிவத்தில் வர்றதுக்கு சக்தி இல்லையான்னு கேட்டேன். மற்ற வடிவத்தில் வர்றதுக்கு சக்தி இல்லையா? உண்மையிலே சர்வசக்திமான்னா எறும்பாகவும் வர தெரியணும், புல்லாகவும் வர தெரியணும், சிவனாகவும் வர தெரியணும், விஷ்ணுவாகவும் வர தெரியணும், இயேசுவாகவும் வர தெரியணும், அல்லாஹ்வாகவும் வர முடியும். எப்படி விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட வடிவங்களெல்லாம் வரக்கூடிய சக்தி வடிவம் தான் அவர். எருமக்கடா வடிவத்தில் வந்தார் குருவாயூரப்பன்,
உண்மையிலே நடந்த சம்பவம் இல்லை, பார்த்தோமா இல்லையா? குருவாயூரப்பனா எருமக்கடா வடிவத்தில் தியானம் பண்ண சொல்லிட்டார் ஒருத்தர். அவர் எருமக்கடாயை நினச்சி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நல்ல பக்தி இருக்குது அவருக்கு. கேரளாவில் நடந்தது. அப்போ ஒரு விழா ஃபங்க்ஷன் வருது, அந்த உற்சவ மூர்த்தியை வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. வாசல் வரைக்கும் வருது, வெளியே வரமாட்டேது, தட்டுது. ஒன்றும் தட்டலை, ஆனால் வெளியே வரமாட்டேது. இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்து சிரிக்கிறாரு. என்னடா சிரிக்கிறேன்னு கேட்குறாரு இவர். அவர் கிறுக்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவரை. அவர்கிட்ட ஒரு உபதேசம் பண்ணவர் எருமக்கடாயை நினச்சி தியானம் பண்ணுன்னு சொல்லி அந்த பிரதான அர்ச்சகர். அப்போ ஏடா சிரிக்க, கொம்பு தட்டுதில் சாட்சி இழுக்க வேண்டியதானே அப்படிங்கிறார் இவர். அதே மாதிரி இவர் சொல்கிறபடி சாட்சி இழுக்கிறாங்க, வெளியே வந்துடுது. அப்போ அந்த பக்தனுடைய மனசு எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் வர முடியும். அப்போ தான் ஒரு சர்வசக்திமான்னு சொல்ல முடியும். அப்படி தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ எதையெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறையோ அதுவும் நான் கடவுள்னு சொல்கிறேன். நீ இது மட்டும்தான் கடவுள்னு சொல்கிற, நான் இதுவும் கடவுள்னு சொல்கிறேன். வித்தியாசம் புரியுதா? இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அவன் இதுதான் கடவுள்னு சொல்வான். நாம் என்ன இதுவும் கடவுள். அவன் எது கடவுள் இல்லைன்னு சொன்னான்னா அதுவும் கடவுள், அதுவும் ஈஸ்வரன். அப்படி தத்துவத்தை புரிஞ்சால் ஒரே இருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கிடுவோம். ஒரு நிலை ஆரம்ப நிலையில் எப்படியே கொண்டு போகிறான் அப்படின்னு நினைப்பான். கௌடபாதாச்சாரியார் தனது காரிகையில் சொல்கிறார், அத்வைதிக்கு ஒரு பெரிய அழகு என்னன்னா, எந்த மதவாதியும் சண்டை கிடையாது, எல்லா கருத்தையும் ஏற்றுக்கிடுவான். நீ சிவனை கும்பிட்றியா, விஷ்ணு, அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, அவ்வளோதான். விநாயகர் எல்லாத்தையும் நீ வழிபட்டுக்க, ஏன்னானே சொல்கிறது. ஆனால் எல்லாம் ஒரே தத்துவம், அது ஒரு படி அப்படிமா. இதெல்லாம் எப்போ வரும்னா தெளிவாக, இங்கே சொன்னார்ல ஒரே அறிவு, இந்த விசாரம் செய்து ஒரே ஒரு உண்மையான தெளிவான அறிவை பெற்றால் மட்டுமே இந்த புத்தி வரும், இல்லாட்டி வரவே வராது. எல்லாத்தையும் நிச்சயம் செய்த பிணைத்த வருங்கிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லெவல்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இதி சுருதி அனுசாரேன, இவ்விதத்தில் சுருதியை ஆதாரமாக கொண்டு அனுசரித்து நியாய நிர்ணயக ஈஸ்வரே, ஈஸ்வரனை பற்றிய விஷயத்தில் சரியான நிச்சயமானது செய்யப்பட வேண்டும். மோட்சம்னால என்ன, யார் மீதும் விரோதம் வரக்கூடாது. இந்த தத்துவத்தை புரிஞ்சா நம்மளுக்கு வெளியே இருக்க விரோதம் போய் நம்மளுக்குள்ளே மதவாதிகளுக்குள்ள விரோதமாக இவனுக்கு உள்ளுக்குள்ளே வராது. இந்த கடவுள் பெருசு, அந்த கடவுள் பெருசுன்னு. நமக்கு நாமே பகைவனும் இல்லை, யாரும் எனக்கு பகைவனும் இல்லைங்கிற புத்தி வந்துடும்ங்கிறார். இதுதான் ஈஸ்வர விஷயத்தில் விசாரம் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன். நாம் செய்கிற விசாரம் வேதத்துக்கும் புறம்பாக இருக்கக்கூடாது, புத்திக்கும் புறம்பாக இருக்கக்கூடாது. புத்தியை அக்செப்ட் பண்ணுறது வரைக்கும், அதை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் உபனிஷத்தை மையமாக வைத்து விசாரம் செய்ய வேண்டும். சில நேரம் விசாரம் பண்ணுவோம், நியாயமாக இருக்காது, அநியாயமாக இருக்கும், வீம்புக்கு விசாரம் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. தெளிவாக நம்ம சொன்ன உண்மையை புரிய வேண்டும் என்ற விருப்பத்தோடு விசாரம் செய்தால் நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். அப்படி செய்தால் என்ன ஏற்படும் பலன் அதைத்தான் சொல்கிறார். விரோதம் வராதுன்னு சொல்கிறார் 2வது வரியில். ததா சதி, அவ்விதம் செய்யும் பொழுது, நியாயமான முறையில் நிர்ணயம் செய்யும் பொழுது, அவிரோதக சியாத், பகைமையின்மை ஏற்படும், பகை இல்லாமல் இருக்கும். யாரிடத்தில்? ஸ்தாவராந்த ஈஷவாதினாம், ஸ்தாவரம் வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி வாதம் செய்பவர்களிடத்தில். பார்த்தா இது வரைக்கும் அந்தரியாமிலிருந்து எங்கே வரைக்கும் விசாரம் பண்ணோம்? அந்தரியாமியில் ஆரம்பித்தார். அந்தரியாமி, கிரண்யகற்பன், விராட்டு, விஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாம் ஈஸ்வரன் வந்து கடைசியில் என்ன வந்தார்? தாவரத்துக்கு அரச மரம், மூங்கில், எருக்கஞ்செடி வரைக்கும் வந்தார். அது வரைக்கும் எத்தனை விதத்தில் ஈஸ்வரனை சொல்கிறாங்களோ அவங்க யார்கிட்டையும் நம்மளுக்கு பகைமை வராது. அதெல்லாம் ஒரு ஸ்டெப்புன்னு எடுத்துக்கிறோம்னு சொல்கிறார், ஏற்றுக்கிறோங்கிறார். எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கிறேங்க, ஒரே அறிவுதுன்னு சொல்கிறீங்க, அவங்க பல அறிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்னு சொன்னால், சரியான ஞானம் ஒன்று தான். அவங்க சொல்கிற அறிவை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் ஏற்றுக்கொள்வோம். சரியாக புரிஞ்சுக்கிறது வரைக்கும் பல அறிவு வரும், புரிஞ்சாச்சுன்னா ஒரே அறிவு தான். அவங்கெல்லாம் ஒவ்வொரு நிலையிலேருந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய அறியாமையை நான் புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் வச்சு. அவன் இந்த ஸ்டேஜில் இருக்கான், அதுக்கு மேலே அவனுக்கு அறிவு வரலை அப்படிங்கிறத. நாம் எல்லா பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? விவகாரத்திலேயே மற்றவனுடைய அறிவை புரிஞ்சுக்கிறோமோ இல்லை, அறியாமையை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தன் கோவிக்கிறான், ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே இருக்கான்,
அவன் என்ன விஷயத்துக்காக கோவிக்கிறான், தெரிஞ்சு கோவிக்கிறானா தெரியாமல் கோவிக்கிறான்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா அவன் நம்மளுக்கு வெறுப்பு வராது. புரியுதுங்களா? அந்த தெளிவாக புரியாததுனால என்ன பண்ணுது, வெறுப்பு நம்மளுக்கு வந்தது, விரோதம் வருகிறது. யாரிடத்திலும் விரோதம் இல்லாமல் இருத்தல் இந்த ஞான பலன். ஒரு குழந்தை இருக்குது, 1 வயது குழந்தை இருக்குது, 5 வயசு இருக்குது, பிறகு 10 வயசு இருக்குது. 1 வயசில் என்ன பண்ணால் சாப்பாடு எடுக்கும், எப்படி சாப்பிடும், முகம் பூரா சாதமாக இருக்கும். தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்புன்னு சொல்லுவோமா? அப்போ அது அறியாமை புரிஞ்சுக்கிறோம், அது ஸ்டேஜ் அவ்வளோதான். பிறகு அதே இது கொஞ்சம் வளைஞ்சா பிறகு வேறு விஷயத்தில் நெஞ்சில் மிதிக்கும் குழந்தை, கன்னத்தில் அரையும், தப்பு சிரிப்பீங்க அப்போ எல்லாம். ஏன்னா அதனுடைய அறியாமை அவ்வளவுதான். அப்படி அறியாமையை புரிஞ்சுக்கிட்டால் கோபம் வராது. அது மாதிரி மற்ற இந்த கடவுள் தத்துவ விஷயத்தில் யாரெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அவங்க அந்த ஸ்டேஜில் சொல்கிறாங்க. 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை இருக்குது, ஒரு பொம்மை விழுந்தோன்னு அழுகுது, நீங்கள் சிரிப்பீங்க. ஒரு பொம்மை உடஞ்சவொன்னு அழுகும். 1 வயசு குழந்தை அதுவும் தெரியாது, அதுக்கு கூட அழுக தெரியாது, பசிச்சா அழுகும், அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் 10 வயசில் அவன் ஒரு ஸ்டேஜில் இருப்பான். அவனுடைய அறியாமல் எந்த லெவலில் இருக்குது நம்மளுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். 1 வயசு குழந்தைனுடைய அறியாமல் தெரியும், 5 வயசு குழந்தைங்க அறியாமல் தெரியும். 5 வயசில் அவன் பண்ணுற சேட்டையை பார்த்து சிரிப்பான். 5 வயசில் செய்கிற சேட்டையை 10 வயசில் இருந்துச்சா நம்ம கோவம் வந்துடும். அப்போ அந்தந்த ஸ்டேஜில் அவன் அந்தந்த அறியாமையில் இருந்து செயல்படுறாங்க. அது மாதிரி கடவுள் விஷயத்திலும் ஒவ்வொரு படிகளில் ஒவ்வொருத்தரும் இதுதான் கடவுள் என்ற தத்துவத்தில் கூறுகிறார்கள்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவான், ஜாலியாக அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்வைதி எல்லாமே கடவுளுங்கிறாரு, எல்லாம் ஒன்றுதேங்கிறாரு, நானும் கடவுள் எல்லாம் கடவுள். பிறகு போய் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணணும், அது ஒரு ஸ்டேஜ், அதையும் ரசிக்கணும். அப்படி தானே வந்திருக்கேன் நாம். அதனால் இவருக்கு யாரு மேலேயும் எந்த இது மேலேயும் விரோதம் இருக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அத்வைத வேதாந்தத்தில் ஹை லெவலில் போய் எல்லாம் நிப்பாட்டிருக்கார். அதே நேரத்தில் எப்படி வந்தாரோ அந்த பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பஜனை படிப்பார், அத்வைத வேதாந்தம்லாம் படிச்சுட்டு பஜனை படிப்பார். இவருக்கு அத்வைதத்தை சொல்லி கொடுத்தவர் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகல. என்னடா எருத்தட்டுறேன்னு கேட்டாராம். பஜனை படிக்கும்போது எருத்தட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கார் அவரை. ஆனால் திருப்பி இவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து அதை புரிய வச்சார். யார்? ராமகிருஷ்ண குருவுக்கு சிஷ்யரே புரிய வச்சார். இதெல்லாம் ஒரு படி அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க நேரடியாக அப்படி போனது, அதனால் வரல. இங்கே அப்படிப்பட்ட தத்துவமெல்லாம் முறையாக போனால் அவங்களெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் அறியாமையால் இன்னும் வரல, இந்த ஸ்டெப்பில் இப்படி கும்பிட்றாங்க. இப்போ நம்ம கோயிலில் விநாயகர் சிவன் கோயிலில் எல்லாத்துலேயும் பூஜை பண்ணுறாங்களே, இவங்கெல்லாம் போய் இந்த ஆடு மாடு வெட்டுறவங்கள பார்த்தா என்ன செய்யும்? சிவாச்சாரியார் இருக்காங்க மீனாட்சி கோயிலில் சாராயத்தை வச்சு ஆடு மாட்டுறவங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? வெறுப்பாக வரும். உண்மையிலே வெறுப்பு வரக்கூடாது, அத்வைதிக்கு வராது. சுருட்டி சாராயத்தையை வச்சு சாமி முறை பார்த்தா சந்தோஷப்படுவான், அவன் ஸ்டேஜில் நல்லா கும்பிட்றான், அவ்வளோதான். மற்றவனுக்கு என்ன, ஐயோ அருவறுப்பாக இருக்கும், இவனுக்கு அருவறுப்பே வராது. அந்த நிலையில் அவன் கரெக்டு. அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய அறியாமையை புரிந்து கொண்டால் விரோதம் வராது. அப்படி உண்மையான தத்துவத்தை உள்ளபடி விருப்பப்பட்டு சாஸ்திரத்தை மையமாக வைத்து புத்தியை தீட்டி புரிந்து கொண்டோமேயானால் ஒரே ஒரு அறிவு கிடைக்கும். அந்த அறிவு கிடைத்தால் அதற்கு கீழான பல அறிவுகளை விரோதிக்க மாட்டோம். அது ஒரு நிலை, ஒரு அறியாமையினுடைய ஒரு ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படின்னு சொல்லி ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறார். இது பலன். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம். இதி சுருத் அனுசாரேன, இது இவ்விதத்தில், இதுவரைக்கும் சொன்ன விதத்தில், சுருதியை உபனிஷத்தை அனுசாரேன ஆதாரமாக கொண்டு அல்லது அனுசரித்து, நியாயோ நிர்ணய ஈஸ்வர விஷயத்தில் நியாய சரியான, நிர்ணய நிச்சயமானது. ரெண்டாவது வரி ததா சதி, ததா சத் அவிரோதன் இருக்கு, ததா சதி அவிரோத சியாத். ததா சதின்னா அவ்விதம் செய்யும் பொழுது, அதாவது சுருதியை ஆதாரமாக கொண்டு ஈஸ்வர விஷயத்தில் ஒரு சரியான அறிவு பெறப்படும் பொழுது, சியாத் ஸ்தாவராந்தேஷ, அதை முதல்ல அதை எடுத்துக்கிறேன். சியாத்துக்கு அடுத்த வார்த்தை ஸ்தாவராந்த ஈஷ,
ஸ்தாவராந்தகன்னா ஸ்தாவரம் வரைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கடவுள் என்னென்னு சொல்லியிருக்கோம், அந்தர்யாமில் ஆரம்பித்து செடி கொடி வரைக்கும் கடவுள் தத்துவத்தை சொல்லியிருக்கோம். ஸ்தாவரம் வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி நாம் வாதம் செய்பவர்களிடத்தில், ஸ்தாவரம் வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி வாதம் செய்பவர்களிடத்தில் அவிரோத சியாத், அதுக்கு முந்தின வார்த்தை அவிரோத சியாத், அந்த ததா சத் அவிரோத சியாத்னு, அவிரோத சியாத்துன்னு சொன்னால் பகைமை இல்லாமல் இருப்போம். இதன் பலன். இப்படி தத்துவத்தை உள்ளபடி புரிந்து கொண்டால் எந்த கருத்தின் மீதும் பகை உணர்வு நமக்கு வராது. இவ்விதத்தில் சுருதியை ஆதாரமாக கொண்டு அனுசரித்து ஈஸ்வர விஷயத்தில் சரியான நிச்சயமானது செய்யப்பட வேண்டும். அவ்விதம் செய்யும்போது ஸ்தாவரம் வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி வாதம் செய்பவர்களிடத்தில் பகை இல்லாமல் இருக்கும். எப்படி விசாரம் செய்யணும்? சுருதி ஆதாரமாக வச்சு விசாரம் செய்யணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னால் குழப்பமெல்லாம் போய் இதுதான் ஈஸ்வரன் என்ற உறுதியான தெளிவான அறிவு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது பலவிதமான கருத்தை உடையவர்கள்ட்ட நம்மளுக்கு விரோதம் வராது. இதனுடைய விளக்கம் இன்னும் மேலே நிறைய விளக்குறாரு. மாயா தத்துவத்தை பற்றி ரொம்ப இங்கே தான் அதிக விளக்கம் வருது. பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, மாயையை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். மாயைன்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் மாயா தத்துவத்தை முதல்ல விளக்குறாரு. அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை விளக்கி அருமையாக கொண்டு போகிறாரு. இனிமேல் கொஞ்சம் புத்தியை தீட்டுற விஷயம் நிறைய வரும். டீப்பாக கவனித்து கேட்கணும். ஹரி ஓம் தத்சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.